Hi everyone, good evening. So, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Can you able to hear me? And is my screen visible to you? Okay, fine. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமீன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வி ஹாவ் ஸ்டடிட் வாட் இஸ் அமீன்ஸ் அண்ட் அதோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்? வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இப்போ அமீன்ஸோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் அமீன்? அமீன் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும்? இது எங்க இருந்து டிரைவ் ஆச்சு? அமோனியால இருந்து டிரைவ் ஆச்சு. ஓகே, ஸோ அமீன்ஸ் ஹவ் பீன் டிரைவ்ட் ஃப்ரம் அமோனியா அண்ட் இதோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னவா இருக்கும்? RNH2. RNH2. That is one of the hydrogen is replaced by the alkyl group. இல்லையா? ஸோ இதை தான் நம்ம அமீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அமீன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ஸ் தி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது physical properties of amines. Okay, so இதுல chemical properties as well as physical properties பார்க்க போறோம். So first comes the physical properties of amines. இப்போ இந்த அமீன்ஸோட ஆர்டர், அதாவது ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னா, தி லோவர் அலிஃபாட்டிக் அமீன்ஸ் ஆர் gases with fishy odor. Okay, so the smell பாத்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷோட ஸ்மெல் மாதிரி இருக்கும், ரைட்? அண்ட் they are gases in nature. அதாவது லோவர் அலிஃபாட்டிக் அமீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்பன் வந்துட்டு கம்மியா இருந்தது அப்படின்னா then it would be gases. And what about its color or the nature அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, primary amines with 3 or more carbon atoms are liquid. Okay, so இப்போ நம்ம primary amine எடுத்துக்கிறோம். what is primary amine? RNH2 group. இப்போ இந்த R group பார்த்தீங்க அப்படின்னா 3 or more carbons இருந்தது அப்படின்னா it would be liquid. இப்போ இது கீழே இருந்ததுன்னா என்னன்னு படிச்சோம்? lower aliphatic amines are gases. Okay, அது கேஸா இருக்கும். 3க்கு மேல இருந்தது அப்படின்னா it would be liquid. and இதுவுமே இன்னும் கொஞ்சம் அதிகமான கார்பன்ஸ் ஆட் ஆயிடுச்சுன்னா it would be solid. whereas what about the aromatic amines? அதாவது நம்மளோட aniline and other aryl amines, they are colorless in nature but it gets colored on storage due to atmospheric oxidation. so நம்ம oxidize பண்றோம் in atmosphere அப்படின்னா then it would get colored. Okay, and next comes the solubility. இப்போ நம்ம அமீன்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இல்லையா? நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்ட் வாட்டர்ல டிசால்வ் ஆகுமா ஆகாதா? ஆர்கானிக் காம்பவுண்ட் வாட்டர்ல டிசால்வ் ஆகுமா ஆகாதா? Yes, so it won't get dissolved in water because we know that polar compounds get dissolved in polar solvent. So polar இருந்தா என்ன ஆகும்? polar solvent le dissolve ஆகும். water என்ன type of solvent? water is, yes, it is polar solvent. water என்ன type of solvent? water வந்துட்டு polar solvent இல்லையா? அப்ப நம்ம amines என்ன? amines are organic compounds, say they are non-polar. amines எல்லாமே non-polar. அப்போ அது waterல dissolve ஆக போதா? கிடையாது. but நம்மளோட lower aliphatic amines, அதாவது கார்பன் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, they get dissolved in water. so lower amines are soluble in water. lower amines are soluble in water. why? they can form hydrogen bonding. okay, so எதனால waterல soluble ஆகுது? because lower amines can form hydrogen bonding. they can form hydrogen bonding in water. but இதுவே நம்மளுக்கு R group அதிகமாக அதாவது கார்பன் நிறைய சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த alkyl group is hydrophilic-ஆ hydrophobic-ஆ? நம்ம என்ன படிச்சிருக்கோம்? alkyl groups are hydrophobic in nature. it hates water. hydrophobic அப்படின்னா என்ன அர்த்தம்? it hates water. அப்ப அது வாட்டர்ல டிசால்வ் ஆகுமா? ஆகாது. okay, so அப்ப R group increase ஆக what happens to the solubility? the solubility of amines will decrease. so therefore I can say that higher amines are insoluble in water. higher amines are insoluble in water. okay, so புரிஞ்சுதா உங்களுக்கு? are you clear?
Yes, fine. So what about the solubility? நம்மளோட lower amines எல்லாமே waterல soluble ஆகும். எதனால? Due to it can form hydrogen bonding with water. இப்ப R group பெருசா ஆயிடுச்சு அப்படின்னா அது waterல soluble ஆகாது. Instead it is hydrophobic in nature. அப்ப இது என்ன ஆகாது? Waterல soluble ஆகாது. So therefore higher amines are insoluble in water and lower amines are soluble in water. Okay, clear புரிஞ்சுதா உங்களுக்கு? Yes. So இப்போ நீங்க butanolum butane 1 amino எடுத்துக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்க. So what is butanol, butane 1-ol and butane 1-amine? So both will be having 4 carbon atoms and alcohol group amine group இருக்கும் at the first position. So what is butanol? CH3 CH2 CH2 CH2OH. இது butane 1-ol. What is butane 1-amine? CH3, CH2, 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 NH2. So this is butane 1-amine. இல்லையா? அப்போ நம்மளுக்கு butanol and butane 1-amine compare பண்ணும்போது which one will be more soluble in water and why அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Okay, so எதனால நம்மளுக்கு any one will be more soluble அப்படின்றத நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போதான் நம்ம பார்த்தோம் polar compounds gets dissolved in polar solvent. Correct? Polar compound gets dissolved in polar solvent. அப்போ இங்க soluble in water அப்படின்னா which among these is polar? We know that alcohols are polar in nature. Alcohols are polar in nature. Okay, so alcohols polar இருக்கனால it can form hydrogen bonding and it is more polar than amines. So therefore which one get dissolved in water? Yes, very good. Alcohols get more soluble than amines. So alcohols are more soluble than amines. Why? Because alcohols are polar in nature. Okay, so therefore நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், alcohols and amines இருக்கு அப்படின்னா alcohols வந்துட்டு போலாரா இருக்கனால it gets more soluble than the amines. Okay வா? clear with solubility. நம்ம என்ன படிச்சோம்? lower amines will be soluble in water. lower amines என்ன ஆகும்? waterல soluble ஆகும். எதனால? because amines are it can form, lower amines can form hydrogen bonding with water. இப்ப R group பெருசாக என்ன ஆகும்? waterல dissolve ஆகாது. So therefore they are insoluble in water. And when you compare alcohol and amine, since alcohols are polar in nature, it gets dissolved in water. Okay, clear? Yes, fine. And next point is order of boiling point of isomeric amines. Order of boiling point of isomeric amines. What is isomeric amines? The molecular formula would be same. Okay, molecular formula would be same, but the position of the functional group or the branching would differ. அதுதான் நம்ம isomerism அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப இந்த isomeric amines ஓட boiling point order என்னவா இருக்கும்? Okay, so always remember this one. Primary amines and secondary amines, they would be having an intermolecular association. What is meant by intermolecular association? அதாவது ரெண்டு moleculeக்கு நடுவுல there would be some sort of bonding. என்ன bonding? Hydrogen bonding. What is hydrogen bonding? ஹைட்ரஜனுக்கும் நம்மளோட எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்க்கும் நடுவுல ஒரு இன்டராக்ஷன் இருக்கும். அதை தான் நம்ம ஹைட்ரஜன் பாண்டிங்னு சொல்லுவோம். இஃப் சப்போஸ் நம்ம கிட்ட RNH2 நான் ஜென்ரலாவே ஒரு பிரைமரி அமீன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுல என்ன ஆகும்? இந்த நைட்ரஜனுக்கும் செகண்டா இன்னொரு அமீன் எடுத்துக்கிறீங்க RNH2. ஓகே, சோ இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவுல there will be some sort of bonding. அப்போ ரெண்டு மாலிகுலுக்கு நடுவுல ஒரு இன்டராக்ஷன் இருக்கு. அண்ட் இங்க ஹைட்ரஜனுக்கும் நைட்ரஜன் which is an electronegative atom, இந்த ரெண்டுக்கும் இன்டராக்ஷன் இருக்கு. அதுக்கு பேரு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த பிரைமரி அமீன்ஸ் அண்ட் செகண்டரி அமீன்ஸ்ல நம்மளுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும்.
tertiary amines-ல இருக்க போதா? கிடையாது. எதனால? tertiary amines-ல நமக்கு all the three would be the alkyl group. அப்ப இங்க நம்ம கிட்ட என்ன இல்ல? ஹைட்ரஜனே கிடையாது. ஹைட்ரஜன் இல்லனா எப்படி ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும்? இருக்காது இல்லையா? So therefore primary amines and secondary amines, they have some sort of intermolecular association, and this is said to be as the hydrogen bonding. It is said to be as the hydrogen bonding. When you take the tertiary amine எடுத்துட்டீங்கன்னா, all the three groups are alkyl groups. It doesn't have hydrogen. So here there would be no hydrogen bonding. Okay. And in the hydrogen bonding இப்ப primary and secondary ல இருக்கு. எதுல அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? So primary ல நமக்கு 2 hydrogen இருக்கும் primary amines ல. What about the secondary amine? Secondary amines will be having 2 R group and 1 hydrogen. It will be having only 1 hydrogen. So எதுக்கு hydrogen bonding அதிகமா இருக்கும்? Hydrogen அதிகமா இருக்க இடத்துல. So when you take primary and secondary amine, primary amine have 2 hydrogen. So therefore it will be having some sort of hydrogen bonding which is more compared to that of the secondary amine. So what is the order? Primary amine would be having the more association. So it can form more hydrogen bonding compared to the secondary amine. And tertiary amines, it do not have the hydrogen bonding. So appo in the extra bonding than in the hydrogen bond. Appo in the extra bond namakku form aga adu break பண்ணவும் நமக்கு எனர்ஜி தேவைப்படும் இல்லையா? அப்ப எதுக்கு boiling point அதிகமா இருக்கும்? hydrogen bonding எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு தான் boiling point-உம் அதிகமா இருக்கும். So therefore what is the boiling point of the isomeric amines? It would be primary, secondary and tertiary. So what would be the boiling point order? The boiling point order would be primary ku அதிகமான boiling point தேவைப்படும். Then comes the secondary amine and next is the tertiary amine. Because primary la 2 hydrogen irukku, secondary la you have 1 hydrogen, and in tertiary there is no hydrogen. So primary it can form more hydrogen bonding. So therefore adu break panna namakku adhigamana temperature theva, adanal boiling point to increase agudhu. Okay, so clear with the boiling point order? Ungalku purinjudha? Are you all clear? Clear with the boiling point order? Yes? Are you all clear? Okay, fine. And next comes the chemical properties of amines. Amines oda chemical properties. இப்ப physical propertiesல நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்? ரொம்ப முக்கியமானது எது? நம்மளோட solubilityயும் boiling pointும். Solubilityல என்ன பார்த்தோம்? The lower amine gets soluble in water due to the hydrogen bonding, and as the R group increases, the solubility may decrease அப்படின்றத பார்த்தோம். And when you compare butanol and amine, since butanol, that is alcohol, is more polar in nature, it would have the more solubility than the amines அப்படின்றத பார்த்தோம். Next comes the boiling point. இதுல primary amine can form hydrogen bonding, secondary amine can form hydrogen bonding, but not as the primary amines, and tertiary amines cannot form hydrogen bonding since there is no hydrogen atom. So therefore the order of boiling point என்னவா இருக்கும்? Primary, secondary அதிகமா இருக்கும், and then comes the tertiary. Okay, clear with this 2 points? Okay, solubility and boiling point புரிஞ்சுதா? நமக்கு questions இதுல இருந்தா free ஆகும். They may ask you to arrange it in the order of solubility, or they may ask you to arrange in the order of the boiling point. Yes, are you all clear? Fine. Now we'll move to the chemical properties of amines. Amines oda chemical properties நம்ம பார்க்க போறோம். So இப்போ ஏன் வந்துட்டு amines reactive-ஆ இருக்கும்? Okay, why amines are reactive? எதனால amines வந்துட்டு reactive-ஆ இருக்கு? எதனால இன்னொரு கூட react பண்ணி நமக்கு ப்ராடக்ட் கொடுக்குது அப்படின்னா, there are two things behind this. Okay, இந்த aminesல ரெண்டு விஷயம் இருக்கு. So due to this, amines can react. இது என்னென்ன அப்படின்னா, the first one is difference in electronegativity between nitrogen and hydrogen atom.
groups. இப்போ நம்மளோட amines ல பாத்தீங்கன்னா you have nitrogen and hydrogen. So இந்த நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்க electronegativity difference வந்துட்டு அதிகமா இருக்கு. So அதனால என்ன பண்ணும், இந்த nitrogen since it is having high electronegativity, it can pull the atoms towards itself. அப்ப என்ன பண்ணலாம், இது இழுக்கிறனால it can form different types of products. And second thing is presence of unshared pair of electrons over the nitrogen atom. அப்போ nitrogen மேல நம்மளுக்கு என்ன இருக்கு, you have lone pair of electron. So due to this lone pair of electron, it is electron rich in nature. It is electron rich in nature. அப்போ இதுகிட்ட electron அதிகமா இருக்கனால இது என்ன பண்ணும், electron donate பண்ணும். So these are the two reasons why amines are reactive. Now we'll move to the basic character of amines. இப்போ இது electron rich இருக்கனால it can give electrons இல்லையா. அப்ப இந்த electron donors நம்ம என்னன்னு சொல்லுவோம், they are known as electron donors are known as what? They are known as Lewis bases. They are known as Lewis bases. அப்போ amines மேல இருக்க aminesல இருக்க nitrogen மேல நம்மளுக்கு என்ன இருக்கு, you have lone pair of electrons. So therefore they are electron donors. They can donate electron easily and hence they are the Lewis bases. Okay ba. இப்போ amines ஓட basic character. இந்த amines என்னவாவும் behave பண்ணலாம் அப்படின்னா, since they are electron rich in nature, they can also act as nucleophiles. Nucleophile act பண்ணும். Okay ba? So we know that nucleophiles are the one which attracts nucleus. அப்ப nucleus positively charged இது எப்படி இருக்கணும், negatively charged. அப்ப இதுகிட்ட lone pair of electron இருக்கா, electron அதிகமா இருக்கா, electron அதிகமா இருந்தா என்ன பண்ணும், nucleus போய் attract பண்ணும். So therefore they are nucleophile in nature. And இந்த amines வந்துட்டு basic character இருக்கு. இத எதை வச்சு நம்ம prove பண்ணலாம் அப்படின்னா, the first point is it can react with acid. We know that acid plus base gives salt plus water. அப்போ நம்மளோட amines வந்துட்டு பேஸா இருக்குன்னா இது எது கூட react பண்ணணும், acid கூட react பண்ணணும். So acid plus base gives salt plus water அப்படின்றது நம்மளுக்கு ஜெனரலா தெரிஞ்சிட்டோம். இப்போ amines வந்து பேஸா இருந்தது அப்படின்னா இருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணணும், acid கூட react பண்ணணும். அப்ப react ஆகுதான்னு பார்த்திடலாமா? Yes. So I am taking a general amine, okay, RNH2. இப்போ இது என்ன பண்ணணும், acid கூட react பண்ணணும். So இது என்ன ஆகுது, HX, which is hydrohalic acid. X அப்படின்றது it represents any halogen. அப்ப இது என்ன பண்ணும், இங்க இருக்க lone pair of electron will use its electron to form bond with hydrogen. அப்ப இது என்ன பண்ணுது, இந்த lone pair of electron போய் hydrogen atom எடுத்துக்குது. இந்த H க்கும் X க்கும் நடுவுல bond இருக்கும் இல்லையா, இந்த bond என்ன ஆகும், X மேல negative charge போய் இருக்கும். So therefore you'll be getting R NH3+. எதனால நம்ம positive sign போடுறோம், because nitrogen donates electron. nitrogen என்ன பண்ணுது, electron கொடுக்குது. So therefore it is having positive character. Okay, so இப்போ யாராச்சும் டொனேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் இருந்தாதான் டொனேட் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ நைட்ரஜன் கிட்ட அதுக்கு தேவைப்படுற எலக்ட்ரானை விட அதிகமான எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இட் கிவ்ஸ் இட்ஸ் எலக்ட்ரான். அப்ப நைட்ரஜனுக்கு என்ன கேரக்டர், பாசிட்டிவ் கேரக்டர். அப்ப இங்க இருக்க பாண்ட் எக்ஸ் மேல என்ன ஆயிடும், எக்ஸ் மைனஸ் போயிடும். ஸோ யூ ஆர் கெட்டிங் சால்ட் ஓவர் ஹியர். You are getting a salt over here. So நம்மளோட acid plus base வந்துட்டு salt கொடுக்கணும், இங்க salt கொடுக்குது. So therefore amines are basic in nature. இப்படிதான் நம்ம prove பண்றோம். So aliphatic amines மட்டும் தானா, aromatic amines என்ன பண்ணுன்ற பார்த்தலாமா. So I am taking aniline. What is aniline? நம்மளோட phenyl ringல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா, ஓகே, பென்சீன் ரிங்ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா NH2 சப்ஸ்டிட்யூட் ஆகுது அப்படின்னா it is said to be as the aniline. அததான் நம்ம aniline அப்படின்னு சொல்றோம். இப்போ aniline என்ன பண்ணுது,
HCl கூட react பண்ணுது, which is an acid, even though it can give a reversible product. Okay, so it forms, இங்கேயும் நம்மளுக்கு lone pair of electron இருக்கா, இது போய் ஹைட்ரஜனை abstract பண்ணிக்குமா, so NH3 plus இங்க இருக்க bond Cl மேல minus போகும். So therefore it forms what? It forms anilinium chloride. எப்போதும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அது எப்படி நம்ம நேம் பண்ணும்போது எண்ட் பண்ணணும், IUM போட்டு எண்ட் பண்ணணும். So this is anilinium chloride. It is anilinium chloride. Okay ba? So இதுவும் என்னதுதான்? It is also salt. So therefore both aliphatic as well as aromatic amines, they form salts and hence they are basic in nature. Hence they are basic in nature. இப்போ நம்மளோட பேஸ் கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ அமீன் சால்ட் பிளஸ் பேஸ். இப்போ இந்த சால்ட் கூட நீங்க பேஸ் போட்டீங்கன்னா என்ன ஆகணும், வாட்டர் மாலிகுல் வெளியில போகுதான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ ஐ எம் டேக்கிங் அன் அமீன் சால்ட். ஸோ RNH3 plus X minus, it reacts with the base. It reacts with the base. அப்போ என்ன பண்ணணும், இந்த சால்ட்ல இருக்க ஹைட்ரஜன் பேஸ்ல இருக்க OH எடுத்துட்டு வாட்டரா வெளியில போகணும். ஸோ ஐ ஹாவ் RNH3 plus X minus இருக்கா. இங்க என்ன இருக்கு, நம்ம கிட்ட NaOH இருக்கு, NaOH இருக்கு. So this one, இந்த OH என்ன பண்ணுது, H plus எடுத்துட்டு வாட்டரா வெளியில போகுது. வாட்டரா வெளியில போயிடுச்சா, அப்போ இங்க இருக்க பாண்ட் என்ன பண்ணும், இத நியூட்ரலைஸ் பண்ணிடும், பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணுது இந்த பாண்ட். So you'll be getting RNH2 primary amine as the product and in the X minus என்ன பண்ணும், Na plus எடுத்துட்டு NaX வெளியில போகும். So when you treat an amine salt with a base, then this primary amine is regenerated. Okay, primary amine நம்மளுக்கு மறுபடியும் திரும்ப கிடைச்சிருச்சு. ஓகே, கிளியரா உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இது ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுது since it is a base to form a salt. and அந்த சால்ட்டை எடுத்து நீங்க ஒரு OH இருக்க பேஸ் கூட போட்டீங்க அப்படின்னா, ஆல்கலி பேஸ் கூட போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், வாட்டர் மாலிகுல் வெளில போயிட்டு நம்மளோட பேரண்டே திரும்ப கிடைச்சிருது. ஓகே, since because both are reversible in nature. இதுவும் reversible, இதுவும் reversible. அப்ப என்ன ஆகும், ஒரு பேஸ் கூட போட்டீங்கன்னா again உங்களுக்கு இது regenerate ஆயிடும். ரெண்டுமே என்ன ஆகுது, regenerate ஆயிடும். ஓகேவா, கிளியரா புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ். and next comes the one more thing. இந்த டேபிள் பார்க்கிறதுக்கு முன்னாடி எஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த amine salts பாத்தீங்கன்னா it gets soluble in water. So amine salts are soluble in water. என்ன ஆகும், வாட்டர்ல கரைஞ்சிரும். They are soluble in water. But organic solventல soluble ஆகுமா, கிடையாது. And they are insoluble in organic solvent. Can you explain why? Can you explain why? எதனால? இப்பதான் நம்ம பார்த்தோம், அமீன்ஸ் ஹையரா இருந்தது அப்படின்னா அது என்ன ஆகும், வாட்டர்ல டிசால்வ் ஆகாம நம்மளோட ஆர்கானிக் சால்வெண்ட்ல தான் டிசால்வ் ஆகும்னு பார்த்தோம். இப்போ இந்த அமோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது என்ன ஆகுது, வாட்டர்ல டிசால்வ் ஆயிட்டு இட் இஸ் இன்சொல்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட். ஓகே, லைக் ஈத்தர் ஆர் பென்சின். இதுல எதனால ஓகே, ஸோ எதனால அப்படி நடக்குது அப்படின்னா, த ரியாக்ஷன் இப்ப நம்மளோட அமீன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அமீன் சால்ட், இதை நீங்க ஆல்கலி கூட போடும்போது நம்மளுக்கு என்ன ஆச்சு, பிரைமரி அமீன் ரீஜெனரேட் ஆச்சு. எதனால, பிகாஸ் திஸ் ஒன் இஸ் போலார் இன் நேச்சர். இங்க உங்களுக்கு என்ன இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் இருக்கா, அப்ப இதுவும் போலார் ஆயிருதா. அப்ப since both are polar in nature, it can give out primary amine and water. It can give out primary amine in water. That's why they are soluble in
water. Amine salts are soluble in water. ஏனா amine salt is polar because positive and negative sign generate ஆயிடுச்சு. Okay, since they are polar in nature, it is soluble in water and insoluble in organic solvent. Okay, va? Clear? Yes. இப்போ I am writing a general reaction. இதோட basicity நம்ம measure பண்ண போறோம். So I am writing a general reaction. RNH2 plus water can give you RNH3 plus OH minus plus OH minus. இப்போ இதோட equilibrium constant எப்படி எழுதுறது? This is an equilibrium reaction. அப்ப இது equilibrium constant எப்படி எழுதுவோம்? Concentration of product divided by concentration of reactant. இப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம்? Equilibrium constant எழுத போறோம். So, equilibrium constant K is equal to, what are the products over here? RNH3 plus and OH minus. So, concentration of RNH3 plus concentration of OH minus divided by concentration of RNH2 and concentration of water. And concentration of water. And what is the concentration of water is equal to? It is unity. இல்லையா? இது நம்ம படிச்சிருக்கோம் already in equilibrium unit. அப்போ water concentration என்னவா இருக்கும்? It is always equal to 1. So therefore, K is equal to concentration of RNH3 plus concentration of OH minus by concentration of RNH2. Okay, va? இப்போ what is K and this OH minus? They are directly proportional. இப்போ நம்மளோட equilibrium constant to OH minus directly proportional. Correct? ரெண்டுமே it is directly proportional. So I can write this as, okay, so I'll move this over here. Okay. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? K is directly proportional to concentration of OH minus ன்னு எழுதலாமா? அப்போ OH minus ion concentration increase ஆக what happens to the K? Ku நம்மளுக்கு என்ன ஆகும்? Increase ஆகும். And இது baseன்றனால இது எப்படி நம்ம represent பண்ணிக்கலாம்? Kb அப்படின்னு சொல்லி represent பண்ணலாம். So Kb is directly proportional to OH minus ion concentration. அப்போ உங்களுக்கு இது increase ஆக இதுவும் என்ன ஆகும்? Increase ஆகும். ஓகேவா? அப்போ Kb வேல்யூ கொடுத்திருக்காங்க அப்படின்னா OH minus ion concentration கொடுத்திருக்காங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? Kb இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதுல இருந்து pKb எப்படி கால்குலேட் பண்றது? We know that pH is equal to minus log into concentration of H plus. இல்லையா? இப்படிதான் நம்ம pH எழுதுவோம். Yes, it is negative logarithm of concentration of the hydronium ion. அப்போ what would be pKb? pKb is minus log into Kb. Okay, minus log of Kb தான் pKb. அப்ப இந்த pKbயும் kbயும் எப்படி ரிலேட் பண்ணுவீங்க? இங்க நெகட்டிவ் சைன் இருக்கு. சோ அது ஞாபகத்துல வச்சுட்டு தான் நம்ம ரிலேட் பண்ணுவோம். அப்ப இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா? நெகட்டிவ் சைன் இருக்கனால, ஓகே, ஈவன் தோ ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கு. So, நம்ம என்ன நினைச்சிருவோம்? directly proportional நினைச்சிருவோம். But, since there is negative charge, it is inversely proportional. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? Kb is inversely proportional to pKb. Is inversely proportional to pKb. And Kb OH minus எப்படி? It is directly proportional. It is directly proportional. அப்போ எப்போ நமக்கிட்ட basicity அதிகமா இருக்கும்? OH minus ion concentration அதிகமா இருந்தது அப்படின்னா then it is a base. அப்ப basicity அதிகமா இருக்கணும்னா Kb value எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். pKb எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கணும். Because it is inversely proportional. So I can say that lower the pKb value, okay, lower the pKb value, higher the basicity, because both are inversely
proportional. Both are inversely proportional. Okay, clear உங்களுக்கு புரிஞ்சுதா? What happens to the basicity when KB value increased and PKB value decreased? Okay, and இன்னொரு statement எழுதலாம். என்ன எழுதலாம்? We can write higher the KB value, higher the KB value, higher is the basicity. Higher is the basicity. Okay, basicity KB directly proportional, basicity PKB inversely proportional. Why? Because we have derived an equation for it. So we know that KB is directly proportional to OH minus ion concentration. அப்போ OH minus ion concentration, இது எதை denote பண்ணுது? Concentration of OH minus, it denotes the concentration of OH minus, it denotes the basicity. அப்போ உங்களுக்கு KB value increase ஆக basicity increase ஆகும். But PKB KB எப்படி relate பண்ணுவீங்க? Minus logarithm of KB. So both are inversely proportional. அப்போ PKB value கம்மியாக தான் basicity என்ன ஆகும்? அதிகம் ஆகும். ஓகேவா, புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுதான் நம்மளோட basicity of amines. இப்போ இந்த டேபிள் பாத்தீங்க அப்படின்னா you'll get an idea. Okay, so now look into the table. இங்க உங்களுக்கு என்ன இருக்கு? methane amine இருக்கு, whose PKB value is 3.38, and N-methyl methane amine இருக்கு, whose PKB value is 3.27. அப்ப இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, எதுக்கு பேசிசிட்டி அதிகமா இருக்கும்? இப்ப நீங்க எதை ரிலேட் பண்ணும்? பேசிசிட்டியும் பிகேபியும் ரிலேட் பண்ணும். எப்படி ரிலேட் பண்ணுவீங்க? பேசிசிட்டி இஸ் inversely proportional to PKB. Inversely proportional to PKB. அப்போ basicity அதிகமா இருக்கணும்னா PKB value எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கணும். PKB value கம்மியா இருக்கணும். So, which has the less PKB over here? 3.27 is less compared to 3.38. So, therefore, N-methyl methane amine is more basic. So, N-methyl methane amine is less is more basic than methane amine. ஓகேவா? இப்போ இந்த N-methyl methane amine ஓட ஸ்ட்ரக்சர் எழுதுனீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதாவது நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே பேசிசிட்டி எதுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். So what is N-methyl methane amine? So CH3NH2 தான் methane amine, கரெக்டா? So this is methane amine. இதுதான் methane amine. What is N-methyl methane amine? நைட்ரஜன்ல ஒரு CH3 group இருக்கணும். So CH3 bond N bond H bond CH3. What is this? This is N-methyl methane amine. Okay, ஒரு ஹைட்ரஜன் பதிலா மெத்தில் குரூப் இருக்கு amine. So this is N-methyl methane amine. இப்போ இந்த மெத்தில் குரூப் வந்துட்டு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பா இல்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா? What about this alkyl group? We know that alkyl group are electron releasing in nature. அப்ப இது என்ன பண்ணும்? எலக்ட்ரானை கொடுக்கும். எங்க கொடுக்கும்? நைட்ரஜன் கிட்ட கொடுக்கும். பிகாஸ் நைட்ரஜன் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்ப நைட்ரஜன் எலக்ட்ரான் எடுத்துக்குது, மெத்தில் எலக்ட்ரானை கொடுக்குது. So what happens to the density of electron over nitrogen? It increases. அப்ப எலக்ட்ரான் வந்து நைட்ரஜன் மேல இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா the electron richness increases. இது இன்னுமே எலக்ட்ரான் ரிச் ஆகுது. எலக்ட்ரான் ரிச்சா இருந்ததுன்னா it is basic. So therefore it is more basic in nature. It is more basic in nature. புரிஞ்சுதா உங்களுக்கு? Clear with these two concepts? என்ன படிச்சோம்? Basicity is inversely proportional to PKB
And second thing is, since நம்மளோட electron group is R group is electron releasing in nature, it releases electron towards nitrogen atom. Hence nitrogen மேல இருக்க electron density அதிகமாகுது. electron ரொம்ப அதிகமா இருந்தா என்ன பண்ணும்? electron கொடுக்கும். So it becomes more basic compared to that of methanamine. ஏனா methanamineலயும் electron releasing group இருக்கு. எவ்வளவு இருக்கு? You have only one electron releasing group. But in N-methyl methanamine, you have 2 electron releasing group. அப்ப ரெண்டு கொடுக்கிறதுக்கும் ஒன்னு கொடுக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? சோ இங்க ஒரே ஒரு மெத்தில் குரூப் இருக்கனால இங்க கொஞ்சமா தான் எலக்ட்ரானை கொடுக்கும். இங்க ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கனால ரெண்டுமே எலக்ட்ரானை கொடுக்குது. சோ நைட்ரஜன் it becomes more basic. Okay, clear? சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? எலக்ட்ரான் ரிலீசிங் கேரக்டர் இருந்தது அப்படின்னா basicity increase ஆகும். So basicity is directly proportional to electron releasing nature. Okay, அப்ப electron releasing nature இருக்க group வந்து அதிகமாக basicity என்ன ஆகும்? அதிகமாகும். pKb value கம்மியாக basicity என்ன ஆகும்? அதிகமாகும். Okay, so these are the two factors which decide the basicity. Okay, so இப்ப நமக்கு வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா வேல்யூ வச்சு சொல்லிடலாம். வேல்யூ இல்லனா கூட electron releasing group count வச்சு we can decide, we can say the basicity of amine. Okay, clear with this concept? புரிஞ்சதா உங்களுக்கு? Yes. இப்போ next comes the இப்போ உங்களுக்கு aromatic amines எடுத்துக்கோங்க. Okay, aromatic amine. What is aromatic amine? Aniline. Okay, இந்த அனிலினோட aliphatic amines and amines ammonia ஓட basicity நாம கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ aromatic amine அனிலினோடது கொடுத்திருக்காங்களா? Yes, they have given you benzene amine. அதுதான் அனிலின். அதுதான் அனிலின். ஓகேவா? இப்போ இந்த அனிலினோட வேல்யூ பாருங்க. It is 9.38. It is 9.38. அப்போ இந்த pKb value அதிகமா இருக்கு. pKb value அதிகமா இருந்ததுன்னா what happens to the basicity? So anilinோட pKb value is 9.38. So what happens to the basicity? Basicity என்ன ஆகும்? Basicity will decrease. Basicity will decrease. அப்போ இதோட ஆர்டர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா I'll tell you what is the order and what is the reason behind it. Okay, so aliphatic amines are more basic compared to ammonia, and aromatic amines are less basic. They are least basic. அமோனியா விடவும் என்னவா இருக்கும்? அது கம்மியான பேசிசிட்டியோட இருக்கும். எதனால இருக்கும்னு நினைக்கிறீங்க? I'll draw the structure. Okay, so இதுதான் நம்மளோட அனிலின் இல்லையா? So இங்க lone pair of electron இருக்கா? இப்போ இந்த lone pair of electron தான் நம்மளோட பேசிசிட்டியை டிசைட் பண்ணுது இல்லையா? இந்த அனிலின்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா this lone pair of electron it involves in resonance. என்ன ஆயிடும் நம்மளுக்கு? resonance எழுதும் போது இது இங்க உள்ள போயிடும், இது இங்க வந்துரும், இது இங்க வந்துரும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருந்து நம்மளுக்கு எலக்ட்ரான் வந்துட்டு delocalize ஆகுது. ரைட்? So due to the delocalization of lone pair of electron on nitrogen atom in aniline. anilinல இருக்க நைட்ரஜன் ஆட்டம் மேல இருக்க லோன் பேர் என்ன இல்ல, அது ஒரே இடத்துல இல்ல. ஒரே இடத்துல இருந்தாதான் இது என்ன பண்ண முடியும்? எலக்ட்ரானை கொடுக்க முடியும். இது என்ன ஆயிடுச்சு? எலக்ட்ரான் ஓட ரெசனன்ஸ்குள்ள போயிடுச்சு. சின்ஸ் இட் இஸ் கான்ஜுகேட்டட் இன் நேச்சர் என்ன ஆகும்? நம்மளுக்கு ரெசனன்ஸ் உள்ள வந்துரும். வாட் இஸ் கான்ஜுகேட்டட்? ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருக்கணும். சோ இங்க உங்களுக்கு லோன் பேர் இருக்கு,
ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கு. ஸோ therefore it is in conjugation. Conjugation இருந்தால என்ன ஆயிடும், டீலோக்கலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ் பக்கத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் நைட்ரஜன் மேல இருக்கு அப்படின்னா தான் இதை என்ன பண்ணும், கொடுக்கும். இப்போ H+, அதாவது ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ் பக்கத்துல வருது, பட் எலக்ட்ரான் தான் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம சுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது பக்கத்துல வர்றது அந்த எலக்ட்ரானுக்கு தெரியுமா, தெரியாது. கரெக்டா? அப்போ since there is delocalization of lone pair of electron on nitrogen atom in aniline, என்ன ஆகாது, பேசிக்கா கம்மியா தான் பேசிசிட்டி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் கொடுக்க முடியும், உள்ள சுத்த போயிடுச்சு அப்படின்னா கொடுக்க முடியாது. So therefore the basicity will decrease. Therefore what happens, the basicity will decrease. Okay, so aliphatic amines they are more basic. எதனால, they are having the electron releasing group. CH3 group இருக்குமா, அதாவது alkyl group. So alkyl groups அதிகமாக ஆக basicity increase ஆகும். அமோனியால ஆல்கைல் குரூப் இல்ல, ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஸோ அலிஃபாட்டிக் அமீன்ஸ் ஆர் மோர் பேசிக் than அமோனியா. அண்ட் அமோனியா விட அனலின் வந்து லெஸ் பேசிக். எதனால, ஈவன் தோ இட் ஹாஸ் அ ரிங் விச் இஸ் எலக்ட்ரான் ரிச் இன் நேச்சர், சின்ஸ் இந்த நைட்ரஜன் மேல இருக்க லோன் பேர் இஸ் இன் கான்ஜுகேஷன், இது என்ன பண்ணிடும், ரெசனன்ஸ்குள்ள இன்வால்வ் ஆயிடும். ஸோ டியூ டு த டீலோக்கலைசேஷன் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆன் நைட்ரஜன் ஆட்டம் இன் அனலின், த பேசிசிட்டி வில் டிக்ரீஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ், ஆர் யூ கிளியர்? Fine. And next comes the structure basicity relationship of amines. இப்போ amines ஓட basicity நம்ம அதோட structure கூட relate பண்ணலாம். And இதை எது டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட கேட்டையான் எவ்வளவு ஈஸியா ஃபார்ம் ஆகுதோ by accepting a proton, அதை பேஸ் பண்ணி தான் இந்த structure basicity நம்மளுக்கு இருக்குது. So more stable the cation is relative to the amine, more basic is the amine. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற கேட்டையான், எது கேட்டையான்னு சொல்றோம், இப்போ உங்களுக்கு RNH2 குரூப் இருக்கு. ஓகே, இது என்ன ஆகுது, ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா இது என்ன ஆகும், இங்க RNH3 plus Cl minus ஃபார்ம் பண்ணுது இல்லையா. அப்போ இங்க ஃபார்ம் ஆகிற இந்த கேட்டையான், ஓகே, ஃபார்ம் ஆகிற கேட்டையான் எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஸ்டேபிளா இருக்கோ, அந்த அமீனும் நம்மளுக்கு அவ்வளவு தூரம் என்னவா இருக்கும், பேசிக்கா இருக்கும். ஓகேவா? clear with this? Are you all clear with the concept behind this? Okay, yes. So இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், we have studied why amines are reactive due to two things. One is the difference in electronegativity between the nitrogen and hydrogen and the presence of lone pair of electron on nitrogen atom. அப்போ இந்த பேசிசிட்டியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, பிகாஸ் நம்மளோட நைட்ரஜன் மேல லோன் பேர் இருக்கனால இட் இஸ் எலக்ட்ரான் ரிச் இன் நேச்சர், ஸோ இட் கேன் டொனேட் எலக்ட்ரான் அண்ட் ஆல்சோ இட் கேன் ஆக்ட் அஸ் அ நியூக்ளியோஃபைல். இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அது பேசிக்கா இருக்குன்றது எப்படி ப்ரூவ் பண்ணலாம், அந்த ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும். அப்ப நம்மளோட அமீன்ஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுதா? எஸ், it reacts with acid to form salt, both amines as well as aniline. And இந்த amine salts என்ன பண்ணும், பேஸ் கூட சேர்ந்து it can give out the primary amine as the product நம்மளுக்கு திரும்பவும் regenerate ஆகுது. So since they are reversible in nature, okay, since they are reversible in nature, நம்மளோட amine salts போலாரா இருக்கனால அது வாட்டர்ல டிசால்வ் ஆகும், ஆர்கானிக் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகாது. amines என்ன பண்ணும், lower amines soluble ஆகும், but higher amines waterல dissolve ஆகாம organic solventல dissolve ஆகும், just opposite. This is because amine salts are polar in nature, அதனால அது waterல dissolve ஆகுது. And இப்போ இதை நம்ம equilibrium reaction அப்படியே எழுதி, when you write the equilibrium constant, we come to know that basicity is directly proportional to the equilibrium constant. அப்ப equilibrium constant increase ஆக ஆக basicity என்ன ஆகும், increase ஆகும். So higher the K value, higher is the basicity. But what about pKb? In the Kb யும் pKb inversely proportional. அப்ப pKb value அதிகமாக ஆக basicity என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ அந்த ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம வேல்யூஸ் வச்சும் சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன, எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். அப்ப எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அதிகமாக அதிகமாக பேசிசிட்டி என்ன ஆகும், அதிகமாகும்.
கரெக்டா? ஸோ இப்போ இந்த அரோமேட்டிக் அமீன் அனிலின் அமோனியாவை கம்பேர் பண்ணீங்கன்னா நம்மளோட அலிஃபாட்டிக் அமீன் பார்த்தீங்கன்னா இட் would be more basic. எதனால? it has electron releasing group surrounding it compared to amine. amine நம்மளுக்கு என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு, alkyl group கிடையாது. அனிலின்ல since they are in conjugation with a lone pair of electron, it can undergo delocalization. அப்ப அது ஒரு இடத்துல இல்ல, அதனால basicity என்ன ஆகுது? குறையுது. Okay, so this is the reason behind this. And next topic comes the structure basicity. இது எதை பொறுத்து இருக்கும்? நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற இந்த கேட்டையோனோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்து இருக்கும். அப்போ ஃபார்ம் ஆகிற கேட்டையோன் மோர் ஸ்டேபிளாக இருந்தது அப்படின்னா this one shows that the amines are more basic in nature. ஏன்னா பேசிசிட்டி அதிகமாக தான் எலக்ட்ரான் அது கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான கேட்டையோனை ஃபார்ம் பண்ண முடியும். So இதிலேயே we are going to discuss the alkene amine versus ammonia and aryl amine versus ammonia ஓட basicity நம்ம அடுத்த கிளாஸ்ல we will discuss. and அடுத்த கிளாஸ் உங்களுக்கு வேணும்னா you join our app in the play store. play storeல 100 learning app இருக்கு, அதுல நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. yes, and you can explore all the things over there. எஸ், இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ட்ரையல் பீரியட், அதாவது ட்ரையல் ஆஃபர்ஸ் கூட இருக்குது. நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் 3 days ட்ரையல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். யூ கேன் லுக் இன் டு ஆல் தி லைவ் கிளாஸஸ் விச் இஸ் கோயிங் ஆன் இன் தி ஆப் ஆல்சோ. ஓகே, எஸ். ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் திங்ஸ் ரிமைனிங் இன் தி amines யூனிட்ல ப்ளீஸ் ஜாயின் our app. Okay, so அதையும் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா then you join our app. Yes, fine. Thank you and I'll meet you in the next session.